அம்மா அண்ணா வந்துட்டியா? அம்மாவை எங்க? அவங்க இந்நேரம் என்ன பண்ணுவாங்க? தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் நிம்மதி தூக்கத்தையும் பாழாக்கிட்டு இவங்க நிம்மதியா தூங்குறாங்களா? கூப்பிடு அவங்கள. அம்மா சக்தி வாயா, இவ்வளவு நேரம் ஆச்சியா? ஆமாப்பா, உன்னதான் காணுமேன்னு பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருந்தோம். இருங்கப்பா, அம்மாட்ட பேசிக்கிறேன். மா எதுக்கு இந்த கத்து? என்ன சொல்லாம கொள்ளாம இவன் வந்து நிக்கிறான். டேய் சக்தி, இப்பதான் வாரியா? எப்படிமா, எப்படி உங்களுக்கு இப்படி பேச மனசு வருது? என்னடா, என்ன வந்ததும் கத்திக்கிட்டு இருக்க? அதுவும் நடு சாமத்துல தூங்குறவளை எழுப்பிட்டுட்டு போ போ, போய் படு, காலையில பேசிக்கலாம். காலையில பேசுறதுக்கு தான் ஊர்ல இருந்து அவசர அவசரமா கிளம்பி வந்தேனா? இப்பவே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்னடா, உன் பொண்டாட்டி போனை போட்டு கதறி அழுதாளா? ஒண்ணுக்கு ரெண்டா பத்த வச்சாளா? அதெல்லாம் நீங்க பண்ற வேலை, அதை விடுங்க. அவ வயசு என்ன, உங்க வயசு என்ன? அவ மேல உங்களுக்கு என்ன இவ்வளவு கோபம்? என்ன ஒரு எண்ணத்துல அவளை வீட்டை விட்டு விரட்டி விட்டீங்க? எனக்கு பிடிக்கல. ஓ, புடிச்சா வீட்டுல வச்சுக்கிடுவீங்க, பிடிக்கலாட்டி விரட்டி விட்டுருவீங்க. டேய், அவ யாரு? அவளை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு ஆளும் மண்டையும் அவளா உனக்கு ஏத்தவளே இல்லடா. உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி யோசனை பண்ணி பாரு. எலும்பி கழுதைய கூட்டிட்டு வந்துட்டு இந்த ஆட்டம் ஆடுற? போனது போய் தொலைஞ்சிட்டான்னு பேசாம விடு. போ போ, போய் படு, காலையில பாத்துக்கலாம். அம்மா, அம்மாங்கிறதுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பொண்டாட்டிய பத்தி பேசுனீங்க. என்னடா, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இது வரைக்கும் பேசாமையே இருந்துட்டு இல்லாட்டி திட்டிட்டு கம்முன்னு விட்டுட்டான். இனி என்ன பண்ண போறான்னு நினைச்சிட்டீங்கல்ல? டேய் ஆமாண்டா, இது ஏன் வீடு. நான் சொல்றபடிதான் நீங்களா நடக்கணும். எனக்கு தெரியும், நான் என்ன கேட்டாலும் நீங்க இந்த வார்த்தையை தான் சொல்லுவீங்கன்னு. அதனால ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். என்ன, அந்த எலும்பி அப்படியே விட்டுட்டு அம்மா சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலானா? அந்த மாதிரி செய்டா சக்தி. உனக்கு அம்மா நல்ல பொண்ணா பாக்குறேன். நல்ல வசதியான இடத்துல, நல்ல உனக்கு ஏத்த மாதிரி. இந்த மாதிரி ஜோடி இருக்குமா அப்படின்னு ஊரே பேசுற மாதிரி நல்ல பொண்ணா பாக்குறேன் சக்தி. நம்ம கிட்ட கோடி கணக்கான சொத்து இருக்கு. அதுக்கெல்லாம் நீ ஒருத்தன் தான் வாரிசு. நீ எப்படி வாழணும் தெரியுமா? யாருமே இல்லாத அனாத கழுதைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு அவனு ஏன் சக்தி? அம்மா சொல்றத கேளு, புரியுதா? நல்லா புரியுதுமா. ஏதாவது கோபத்துல பேசிருப்ப, அந்த கோபத்துலதான் நீ வீட்டை விட்டு போக வச்சிருப்பேன்னு நினைச்சேமா. ஆனா இப்ப நல்லா புரியுது. திமிருக்கு வேணுங்கனே அவளை வீட்டை விட்டு விரட்டி இருக்க. எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்க. ஏய், போனவளை விடுடா. உங்கள மாதிரி நினைச்சீங்களாமா? அவ என் பொண்டாட்டி. போனவளை விடா, போக வச்சுட்டு. ஏ சக்தி, நிறுத்துமா. நான் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். நீ எதுவுமே பேசணும்னு அவசியம் இல்ல. நான் பேசுறத மட்டும் நீ கேளு. உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேல, இதுவே போதும். சிவானி, அண்ணே என்ன சொன்னாலும் கேப்பேல? கேப்பேனா? உனக்கு தேவையான துணி கூட தேவையில்ல. உன் படிப்புக்கு எது எது தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொண்டு வா. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை இவங்க கிட்ட விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்ல. அண்ணன் கூட வாரியா? என்னண்ணா இப்படி கேட்டுட்ட? நீ என்ன கூட்டிட்டு போகணும்னு நினைச்சியே, அதுவே எனக்கு சந்தோஷம். நீங்க விட்டுட்டு போயிட்டாதான் நான் ரொம்ப கஷ்டப்படுவேனா. இதோ உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வாரேன். போ. சக்தி, என்னையா இது? அவங்க வீடு, அவங்க சொத்து. நான் யார்ப்பா இங்க இருக்க? அவங்க வீடும் வேணாம், அவங்க சொத்து வேணாம், அவங்க ஆபீஸ் வேலையும் வேணாம். எல்லாத்தையும் இன்னையோட நான் கணக்க முடிச்சிட்டேன். என் தங்கச்சியை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். உங்களையும் வாரீங்களான்னு கேட்கலாம். புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்ச பாவம் எனக்கு வேணாம். என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் தங்கச்சியை கூட்டிட்டு நான் கிளம்புறேன். நீங்க என்ன பண்ணணுமோ பார்த்து இருந்துக்கோங்க. டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிச்ச பாவமா? இவகிட்ட என்ன விட்டுட்டு போனாதான்டா நான் பாவம். அப்பாவையும் கூட்டிட்டு போயிடுறா. அப்பா, இவ கூட இருந்த நான் என்னடா பண்ண போறேன்? என் பிள்ளைங்க இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். அப்பா, உன் கூடயே வந்துடுறேன்டா. அப்பா, நீங்களாதான் இந்த முடிவு எடுக்கிறீங்க. அப்புறம் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிட்டேன்னு என்ன எதுவும் சொல்லக்கூடாது. சீ, இவகிட்ட இருந்து பிரிச்சிட்டேனா? இனிமேல் தான் என்னோட வாழ்க்கையில புது வசந்தம் ஆரம்பிக்க போகுது. சந்தோஷமா உன் கூட வாரேன்டா. இனியாவது எனக்கு விமோச்சனம் பெறக்கட்டும்டா. சரி, இவ்வளவு ஆசைப்படுறீங்க. ஓகே, உங்களையும் கூட்டிட்டு போறேன். பின்னாடி என்ன எதுவும் குத்தம் சொல்லக்கூடாது. சேச்சா, மகன் பார்க்காம உன்னை கோவில் கட்டி கும்பிடுறேன். என் வாழ்க்கைக்கே ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண போற. இங்க எனக்கு தேவையான பொருள் எதுவுமே இல்ல. போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட வாரேன். அப்பாவுக்கு அடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துருவேல? நான் வாங்கி தரேன்ப்பா. என்ன இந்த ஊர் உலகத்துல வேலை பார்க்க முடியாம எப்போ போகுது? நமக்குன்னு கடவுள் ஏதாவது ஒரு வழி வச்சிருப்பான். போனா கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும். ஒரு வேலைகளை பார்த்து உக்காந்துட்டா அப்புறம் நாம தான்ப்பா ராஜா. அது உண்மைதாயா. என்ன இது? இத்தனை நாள் வீட்டை விட்டு போறேன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. போக மாட்டாங்கன்னு நினைச்சா எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த வீட்டுக்குள்ள நான் மட்டும் தனியா. நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கவே மாட்டேங்குது. தப்பாதான் நடந்து தொலையுது. ஏதாவது பேசலாமா? வேண்டாம், நம்மள பிளாக்மெயில் பண்றது கூட இப்படி எல்லாம் பேசுவான். நம்ம பிள்ளைய பத்தி தெரியாது. வில்லாதி வில்லேன். வீட்டை விட்டு கிளம்பட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம். சிவானி, அண்ணே கிளம்பலாம். காலேஜுக்கு தேவையானது, நான் படிச்சு படிப்புக்கு வாங்கின சர்டிபிகேட் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். சரிம்மா, வா போலாம்.
ம். ம் இனி இது உங்க வீடு. நாங்க யாரும் இனி மறந்து கூட இந்த வீட்டு பக்கம் கூட போக மாட்டோம். இந்த வீட்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க. அப்புறம் எங்களுக்கும் உங்க ஆபீஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஃபைல் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. நானும் அப்பாவும் சைன் பண்ணி கொடுத்துறோம். உங்க ஆபீஸ் உங்க வீடு எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க. ஓகேவா? இத்தனை வருஷம் இந்த வீட்ல நாங்களும் உழைச்சி போட்டிருக்கோம். அதுக்காக கட்டின துணியோட தான் போறோம். இந்த வீட்ல இருந்து வேற எதுவும் எடுத்துட்டு போல. ஓகே? சக்தி, இப்படி எல்லாம் தேவையில்லாம பேசாத. வீட்டுக்குள்ள போ, நாளைக்கு பேசிக்கலாம். ஐயோ, இது உங்க வீடு. மறந்து போய் உங்க வீட்டுக்குள்ளே போக சொல்றீங்க பாருங்க. டேய், என் பொண்டாட்டி இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். அவ இல்லாத இந்த வீடு நரகம். நரகத்துல வாழ நான் விரும்பல. டேய் டேய், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதடா. எப்படி இருந்த நீ இப்படி உன்னை மாத்தி வச்சுட்டாளேடா. அவ உன்னை என்னென்னலாம் பண்ண போறாளோ. உஷாரா இரு சக்தி. கண்டிப்பா ரொம்ப மாத்திருக்காமா. அன்புனா என்ன, காதல்னா என்ன, பாசம்னா என்ன, இதெல்லாம் கத்து கொடுத்திருக்கா. அதை விட ஃபர்ஸ்ட் டைம் அன்பு பாசம்னா என்னன்னு புரிய வச்சிருக்கா. உன்னை விட மோசமா தான் நான் இருந்தேன். ஆனா இப்ப எவ்வளவோ மாறிட்டேன். இந்த வாழ்க்கைக்கு நீயும் வந்து பாரு. இதை விட சந்தோஷம் உலகத்துல எதுவுமே இல்ல. நம்ம சார்ந்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறதாமா சந்தோஷம். நாம மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது நமக்கு நாமே தோண்டிக்கிற குழி மாதிரிதான். நீ எதையும் கேட்க போறதில்ல, திருந்த போறதில்ல. உன்கிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் வேஸ்ட் தான். நாங்க கிளம்புறோம். ஆமாமா, போயிட்டு வா. நாங்க வர மாட்டோம்ல, வாரோன்னு சொல்லக்கூடாது. நாங்க போறோமா. ரெடி? அப்பா கிளம்பலாமா? சக்தி, எனக்கு சம்பந்தமானது ஒண்ணு அவகிட்ட இருக்கு. அதை மட்டும் கேட்கணும். என்னப்பா? எதா இருந்தாலும் இப்பவே கேட்டு வாங்கிருங்க. வாங்கிடலாங்கிறியா? உங்களுக்கு சொந்தமானதுன்னா வாங்குங்கப்பா. சீக்கிரம் கிளம்பலாம். சிவகாமி, உனக்கு நான் கட்டின தாலி ஏன் உழைப்புல நான் வாங்கிட்டு வந்தது. அதுல உன் காசும் இல்ல, உங்க அப்பா காசும் இல்ல. அதை மட்டும் நீ கலட்டி கொடுத்துட்டேனா? யோ, என்ன கத்துற? எனக்கு சொந்தமானது கழட்டி கொடு, நான் கிளம்புறேன். வேண்டாயா. உனக்கு தேவை இந்த வீடு, சொத்து, சுகம், பணம், இதுதானே? எங்க 3 பேத்தையே நீ தேவையில்லைன்ட்ட. நான் கட்டினது மட்டும் உன் கழுத்துல எதுக்கு? சீக்கிரம் கொடு, கிளம்ப. அம்மா, முடியல. என்ன திடீர்னு இப்படி வலிக்குது. அப்பா. டேய், என்னடா அப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுவோன்னு வெயிட் பண்ணியா? அம்மாவால முடியலடா. அப்பா. அம்மா. அம்மா. அம்மாவை கூப்பிடலாமா? வேண்டாம், அம்மா தூங்கட்டும். இப்பதான் பாவம் தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். நம்மளால முடியல அப்படின்னா அம்மாவை கூப்பிடுவோம். அப்பா. அம்மா. டைம் என்ன? 12:30. சரி, பாப்போம். அப்பா. பூமாரி, அழுகாத. உள்ள சிஸ்டர் என்ன சொன்னாங்க? அழுதாலே நம்ம பணம் பூரா போயிடுனாங்க. அழக்கூடாது. இந்த வலி வராதான்னு எத்தனை நாள் காத்திருந்தேன். இப்ப எனக்கு வலி வந்திருக்கனா நான் தாங்கிக்குவேன். கண்டிப்பா அழமாட்டேன். என்னால முடியும். கண்டிப்பா என்னால முடியும். அம்மா. பூமாரி, தைரியமா இரு. மனசை விட்டுறாத. எவ்வளவு வலியா இருந்தாலும் சரி, தாங்கிக்கணும். நம்ம பிள்ளைய இன்னைக்கு பார்க்கணும். அப்பா. அம்மா. வலி இருக்க கூடாது. டைம் மணி 3 ஆச்சா? இதுக்கு மேலேயே முடியல. அம்மாவை கூப்பிட்டுறலாம். அம்மா. அம்மா. குமாரி, என்னம்மா? அம்மா. அம்மா முடியல. என்னடி? அம்மா, வயிறு ரொம்ப வலிக்குமா? காலை, இடுப்பு எல்லாம் சேர்த்து வலிக்குதுமா? என்னடி, எப்ப இருந்து இப்படி வலிக்குது? 12 மணிக்கு மேல இருந்து வலிக்குதுமா? ஐயோ, நான் உன்னை பார்க்காம இப்படி அசந்து தூங்கிட்டேன். இருக்கட்டுமா, இப்ப முடியல. ஏதாவது பண்ணுங்க. ஒன்னும் இல்ல, பயப்படாத. வருமா, அம்மா அந்த நர்ஸ் பிள்ளையில கூட்டிட்டு வரேன். சரிம்மா. அப்பா. அம்மா. பாருமா, ரொம்ப முடியலங்கறா. அம்மா. என்னாச்சு? ரொம்ப வலிக்குது சிஸ்டர். எப்பல இருந்து? 12 மணிக்கு மேல இருந்து. ஓ, உங்களுக்கு இப்பதான் வலி வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா வலி வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா, கூடயே இருங்க. வலி நல்லா வந்த பிறகு கூப்பிடுவாங்க. இல்லம்மா, இப்பதானே வலி வர ஆரம்பிச்சிருக்கு. வலி நல்லா வரட்டும். என்னடி இப்படி சொல்லிட்டு போயிட்டா? சரி, இருக்கட்டும்மா. ரொம்ப முடியலாட்டி சொல்றேன். பூமாரி, பாலா பெருமையை ஃபோன் பண்ணி வர சொல்லட்டா? எதுக்குமா? இல்லடி, இப்படி வலி எதுவும் வந்துச்சுன்னா உடனே ஃபோன் போடு, நான் வந்துடுறேன்னு சொன்னாங்க. உன்னையும் பார்க்கணும், எதுவும் ஒன்னா நர்ஸை கூப்பிடுறதுக்கு ஓடணும். அவங்க எல்லாம் அந்த டைம் தூங்கிட்டு இருக்காங்கடி. எழுப்பங்களே பெரும்பாடாச்சு. பாலா பெருமை ஃபோன் போட்டு வர சொல்றேம்மா. அவங்களுக்கு தொந்தரவேன்னு பார்த்தேன். இதுல என்னடி தொந்தரவு இருக்கு? அப்பா. சரிம்மா, வர சொல்லுங்க. மணி 3 ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோன் பண்ணுவோம்.
இவ இவ்வளவு தைரியமா இருக்கா, ஆனா எனக்கு இந்த தைரியம் இல்ல. போன் போட்டு மொத வர சொல்லுவோம். அம்மா அம்மா ரொம்ப வலி கூடுதுமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. பூமாரி, பாலாக்கா வாங்க. என்ன ரொம்ப வலிக்குதுங்கறாளா? ஆமாக்கா. பூமாரி, பெரியமா முடியல, ரொம்ப வலிக்குது பெரியமா. சரோஜா, ஓ சிஸ்டர் யாராவது இருந்தா கூட்டிட்டு வா. சொன்னேன்க்கா, போய் வலி நல்லா வரட்டும் அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன, இல்ல முகமே வாடி போச்சு. பூமாரி, வலி ரொம்ப கூடுதாமா? ஆமா பெரியமா, ரொம்ப இருக்க வலி அதிகமாகுது பெரியமா. முடியல. சரியா நின்னுக்கிட்டே இருக்க, உட்காரு. உட்கார முடியல பெரியமா, ரொம்ப வலிக்குது. சரோஜா, போ இன்னொரு தடவை போய் சொல்லிட்டு வா. ரொம்ப வலிக்குது, உடனே வாங்கன்னு சொல்லு. சரிக்கா. அப்பா, அம்மா. ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சரிங்க பெரியமா. அக்கா, சரோஜா கூப்பிட்டு வந்தியா? எங்க அக்கா வரமாட்டேங்கிறாங்க. நல்லா வலி வரட்டும் பொறுமையா இருங்கங்கறாங்க. தண்ணி கூட உடைஞ்சதை கூட்டு வாங்கங்கறாங்க அக்கா. என்ன இது, பிள்ளை வலியில துடிச்சிட்டு இருக்கு. பெரியமா இருக்கட்டும், என்னால ரொம்ப முடியலாட்டி நான் சொல்றேன். இல்லம்மா, இல்ல இல்ல பெரியமா, நான் தாங்கிக்கிறேன். அப்பா. என்ன சிவகாமி அமைதியா நிக்கிறா? நான் கேட்டதை கொடு, நாங்க கிளம்ப. இங்க பாரியா, நீ தேவையில்லாத வேலை பாக்குற. இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசாத. என்னது, நான் பேசுறேனா? அப்பா சரி விடுங்க, அவங்க பொருளை நம்ம எதுவும் எடுத்துட்டு போல, நம்ம பொருள் தானே, விட்டுட்டு போவோம். நம்மள பிடிக்காத மாதிரி அதுவும் கொஞ்ச நாள்ல பிடிக்காம போகும். அப்ப அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. வாங்க கிளம்பலாம். சரியா. என்ன இது, எல்லாரும் நிஜமாலே கிளம்புறாங்க, நான் மட்டும் இந்த வீட்ல? எனக்குன்னு யாருமே இல்லையா? இவங்களாம் வெளியே போயிட்டா திரும்ப எப்ப இங்க வர்றது? வேண்டாம், இவங்கள வெளியே விடக்கூடாது. அடுத்து இவங்கள தேடி நம்ம போக வேண்டியதாயிடும். கெஞ்சி கூத்தாடிதான் இங்க கூட்டிட்டு வரணும். அதுக்கு இப்பயே இவங்கள போக விடாம ஆக்கிடலாம். நாம மட்டும் தனியா அந்த வீட்ல இருந்து என்ன பண்ண? கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து நாயா கஷ்டப்பட்டது, காசு பணம் சேர்த்தது எல்லாம் இவனுக்காக தானே. ஆனா இவனே இப்ப என்ன விட்டுட்டு போறேங்கிறான். இல்ல. டேய் சக்தி, சக்தி. சொல்லுங்க. இல்ல, போகாத. போகாதனா? போகாத, இங்கே இரு. உங்க வீடு எங்களுக்கு எதுக்கு? டேய் புரிஞ்சுக்கோடா, நான் உனக்காக தானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப நீ என்ன விட்டு போறேனா? அம்மா இந்த சென்டிமெண்ட்லாம் வேண்டாமா? உங்களுக்கு பாசத்தை விட பணம் தான் முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாம், விட்டுருங்க. இனியும் இங்கே இருக்கணும் நாங்க நினைச்சாலும் எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். டேய், நீங்க எல்லாம் இல்லாம நான் எப்படிரா? பணம் இருக்கலாமா, அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லடா, நான் திருந்திட்டேன். எனக்கு நீங்க தான் முக்கியம். என்னங்க சொல்லுங்க. என்னதுங்க? ஐயோ என்னங்க சொல்லுங்க. எல்லாரும் இதே வீட்லயே இருப்போம். ஒன்ன மாதிரிலாம் எங்களால மாற முடியாது. ஆமா இவங்க இப்படி பேசுவாங்க, அப்புறம் அவங்க மருமக வரக்கூடாதும்பாங்க, வந்தா கொடுமைப்படுத்துவாங்க. மருமகளை கொடுமைப்படுத்தி போர் அடிச்சுச்சா அப்புறம் நம்ம கிட்ட வருவாங்க. இதெல்லாம் எதுக்கு? அண்ணா வானா போலாம். அடியே அறிவு கட்டவளே, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. சக்தி போகாத. இத்தனை நாள் நீ போறேன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்த. நான் என்னமோ நினைச்சிட்டு அமைதியா இருந்துட்டேன். இப்ப நீ நிஜமாலே கிளம்பலாம் என் மனசு கேட்கல. ப்ளீஸ் சக்தி, இங்கே இரு. நான் ஒத்துக்கிறேன், உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு விரட்டினது தப்பு தான். நீ போ, நாளைக்கே கூட அவளை போய் கூட்டிட்டு வா. அவளை நான் ஒண்ணுமே சொல்லல. போதுமா? அது எப்படி போதும்னு ஆகும்? நைட்டுன்னு கூட பார்க்காம அடிச்சு வீட்டை விட்டு விரட்டுவீங்க. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்தா சரியா போயிடுமா? என் பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்ல நான் கண்டிப்பா இருக்கவே மாட்டேன். டேய், வேற என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணி தொலைறேன்டா. அப்பா என்னப்பா பண்ணலாம்? ஏய், இவ திருந்தாத ஜென்மாண்டா, இவ பேச்செல்லாம் கேட்காத. வா நம்ம கிளம்பலாம். யோ வாய மூடியா. நீ ஊட எதுவும் குழப்பாத, அவனை யோசிக்க விடு. விடுடா, அவ கழுத மாதிரி கத்துவா. வா நாம போவோம். ஆமாண்ணா, அவங்க என்ன மனம் திருந்தி மருமகளை வீட்டை விட்டு விரட்டிட்டோமே நினைச்சு ஸ்வேதாவை கூட்டிட்டா இங்க வர போறாங்க? ஒன்னும் கிடையாது, ஒரு சாரி கூட கேட்க மாட்டாங்க. எதுக்குண்ணா அன்னைக்கு மரியாதை இல்லாத வீட்டுல நாமெல்லாம் எதுக்கு? ஆமா சிவானி, நீ சொல்றது கரெக்ட் தான். இவங்க அண்ணா அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை கூட்டிட்டு வர போறாங்க வீட்டுக்கு. அவளை போய்னா ஐயோ வேற வழி இல்ல, கூட்டிட்டு வரேன்னு சொல்லி தொலைய வேண்டிதான். சக்தி, உன் பொண்டாட்டி அதான் இந்த வீட்டு மருமக. நானே போய் சாரி கேட்டு கூட்டிட்டு வரேன். நம்ப முடியலையே, நீங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்களே. திடீர்னு என்ன இந்த மனமாற்றம்? ஏய், நீங்களா இல்லாம இந்த வீட்டுல நான் மட்டும் எப்படா? எனக்கு நீங்க தான் சொந்த பந்தம், சுத்தி யாரும் கிடையாது. யாராவது என்கிட்ட வந்து பேசுறாங்களா? உங்களுக்காக தான் எல்லாம் ஒரு சில பேராவது வந்து போறாங்க. நீங்களும் இல்லாட்டி நான் அனாதை ஆயிடுவேண்டா.
மா நீ ஃபீல் பண்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுமா. ஆமாண்ணா, அம்மா பேசுறது கூட நடிக்கிற மாதிரியே தெரியுது. அடியே மூஞ்சி அப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணதாண்டி செய்றேன். சக்தி, அவங்க பேச்செல்லாம் கேட்காத. உனக்கு அம்மாவை பத்தி தெரியும்ல, எவ்வளவு வில்லத்தனம் பண்ணாலும் எவ்வளவு போர்ஜரி பண்ணாலும் உனக்காக ஒன்னு சுத்தி சுத்தி தானே வருவேன். உன் மேல எனக்கு பாசம் அதிகம்டா, அது உனக்கே தெரியும். என்ன பண்ணலாம், உங்களால நம்ப முடியலையே. நம்புடா, காலையில விடிஞ்சவனே உன் பொண்டாட்டிய போய் கூட்டிட்டு வரேன். சரி, நீ மட்டும் போக வேண்டாம், நானும் கூட வருவேன். சரியா? சரி வா, போய் கூட்டிட்டு வரலாம். சக்தி சூப்பரா, நம்ம பிளான் சக்சஸ். ஆமாப்பா, ஆனா மூஞ்ச கொஞ்சம் டெரராவே வச்சுக்கோங்க, இல்லாட்டி திரும்பவும் வேற ஆள முருங்கை மரம் ஏறிடும். சரிடா. சரி வாங்க, அப்படியே உள்ள போயிடலாம். காலையில இவங்களே கூட்டிட்டு போய் ஸ்வேதாட்ட சாரி சொல்லி கூட்டிட்டு வரேன். சூப்பர்ண்ணா. நான் கூட நீ இந்த பிளான சொன்னதும் அம்மா நம்ம வீட்டை கூட்டு போனாலும் கவலைப்பட மாட்டாங்க, பிளான் சொதப்புன்னு தான் நினைச்சேன். பரவாயில்லண்ணா, நம்ம மேல கொஞ்சம் அக்கறை இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மேல அக்கறை இருக்கோ இல்லையே சிவானி, அம்மாவை விட்டுட்டு போகணும்னு எனக்கு தோணல. என்னதான் இருந்தாலும் நமக்கு அம்மா, அவங்க கூட சேர்ந்து நானும் எவ்வளவோ தில்லுமுள்ளு பண்ணிருக்கேன். நான் திருந்திட்டேன், அவங்க திருந்தல, அவ்வளவுதான். அதுக்காக அவங்க விட்டுற முடியுமா? உண்மைதானா? பார்க்கலாம், கொஞ்சம் டைம் கொடுப்போம். இல்லடா, இனி நானும் பாத்துக்கிறேன். ஸ்வேதா தான் நீங்க எதுவும் சொல்லாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு இழுத்து வச்சா அது அவளுக்கே வினையாயிடுச்சு. இனி நம்ம 2 பேரும் உங்க அம்மாவை டீல் பண்ணிக்கலாம். சரிங்கப்பா. என்ன என்ன குசு குசுப்பு? இல்லம்மா, நாளைக்கு நீ ஏதோ மனசு மாறிட்டேனா? ஏன் நாளைக்கு நீங்க வெளியே போக முடியாதா? சக்தி, நீ இல்லாம அம்மாவால இருக்க முடியாதுடா. நாளைக்கு உனக்காக அந்த எலும்பிட்ட நான் சாரி கேட்டு கூப்பிடுறேன். என்னதுமா? உன் பொண்டாட்டி ஸ்வேதாவை சாரி சொல்லி கூப்பிட்டு வாரேன். இருக்கட்டும், கூடிய சீக்கிரத்திலேவும் என் மருமகன் உங்க வாயாலே சொல்ல வைக்கிறேன். அண்ணா, ஆட்டத்தை கலைக்கலாமா? டன், போலாம். போங்க உள்ள. சிவானி, அப்பா வாங்க உள்ள. சிவானி, அண்ணனோட திங்ஸையும் அப்படி எடுத்துட்டு வந்துரு. சரிண்ணா. போங்க, வாரோம். இருக்கட்டும், என்ன பண்ண, நாளைக்கு ஒரு வார்த்தை வான்னு சொல்லி கம்முன்னு வந்துருவோம். வீட்டுக்குள்ள வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். இந்த சிவகாமிலாம் திருந்த மாட்டா. அப்பா சரி வாங்க, போய் படுக்கலாம். காலையில எழுந்தவொன்னா போய் ஸ்வேதாவை பார்க்கணும். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாப்பா. உண்மைதாயா, இனிமேல் இந்த மாதிரி நம்ம வீட்டுல நடக்காம நாம தான் பாத்துக்கணும். சரிங்கப்பா, இந்த ஒரு தடவை நான் விட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் அம்மாவாச்சே, அம்மாவை விடக்கூடாதுன்னு. அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காம நாம பாத்துக்கலாம். அதே மீறி நடந்துச்சு, இப்ப பேசுனத அப்போ அப்படியே செஞ்சிட வேண்டிதான். சரியா? அம்மா அம்மா, முடியலம்மா, ரொம்ப வலிக்குது, முடியல. பூமாரி, இருமா, நான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரேன். கூப்பிட போக போக ஒவ்வொரு காரணமா சொல்லி சொல்லி அனுப்பிடுறாருங்க. நான் போய் என்னன்னு சத்தம் போட்டு வரேன். இல்ல பெரியமா, என்னால முடியல, நீங்க என்ன கூட்டிட்டு போங்க. பூமாரி, ஆமா, கண்டிப்பா எனக்கு இப்ப குழந்தை பிறந்துரும். முடியல பெரியமா, சீக்கிரம். அப்படியா? வாமா, எழுந்துரு. அழகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்லபடியா குழந்தை பிறக்கணும். சரோஜா, அதெல்லாம் நல்லபடியா குழந்தை பிறக்கும். பூமாரியா உண்மையிலே பாராட்டணும். எந்த அளவுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு வலிய தாங்கிக்கிட்டா, ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. எவ்வளவு தைரியமா இருந்தா பாத்தியா? நல்லபடியா குழந்தை பிறக்கும், பொறுமையா இரு. இருந்தாலும் எனக்கு கைகள்லாம் நடுங்குது. பூமாரி, கொஞ்ச நேரம்டி தாங்கிக்கோ. கடவுளே, பூமாரிக்கு இன்னும் தைரியத்தை கொடு. இப்ப இருந்த மாதிரி தைரியமா இருக்கணும். அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். ஏங்கா, இப்ப உடனே குழந்தை பிறந்துருமா? உனே பூமாரிக்கு போடுற நைட்டி எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா சரோஜா, பூமாரி அந்த அளவுக்கு வலிய தாங்கிட்டே இருந்திருக்கா. உடனே குழந்தை பிறந்துரும் சொல்லிட்டு தான் ஒரு நர்ஸ் ஓடுனா. இப்ப குழந்தை பிறந்துரும், பொறுமையா இரு. கடவுளே, என் பிள்ளைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். தாயும் பிள்ளையும் நல்லபடியா வரணும். ஆமா பாலாக்கா. சரோஜா, மணி 5:15 ஆகுது. ஆமா பாலாக்கா, 5 மணிக்கு உள்ள கூட்டிட்டு போனாங்க. 15 நிமிஷத்துல குழந்தைய பெத்துட்டா. அப்பனா எவ்வளவு வலிய தாங்கிட்டு இருந்திருக்கான்னு பாருங்க பாலாக்கா. நான் வந்ததுமே பார்த்தேன் சரோஜா, பூமாரி ரொம்ப தைரியமான பொண்ணுதான். என்னாலே நம்ப முடியல. ஏதோ ஒண்ணுனா சிரிச்சு நம்பா, நைய நையின்னு நொர்நாட்டியம் பண்ணுவா. அவளா இப்படி? சும்மாவா சரோஜா, இதான் தாயுள்ளம். குழந்தை பெறப்போது நம்மளும் அம்மாவாக போறோம் நினைச்சோன்னா குழந்தைக்காக எல்லாத்தையும் தாங்கிக்குவோங்கிற எண்ணம் வந்துருது. ஆமாக்கா, ஆனா பூமாரியும் பிள்ளையும் நல்லா இருக்கணும். அதெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஒரு சிஸ்டர் யாராவது வராங்களான்னு பாப்போம். பூமாரிக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பையனா? ராஜு பையன் சொன்னா. அதே மாதிரியே பாரு, பையனே பிறந்துட்டான். அம்மா, என் புள்ள நல்லா இருக்கால?
நல்லா இருக்காங்கம்மா. உங்க பிள்ளையும் சரி அவங்க பிள்ளையும் சரி நல்லா இருக்காங்க. இந்த கொஞ்ச நேரத்துல பூமாரியை கூட்டிட்டு வந்துருவோம். சரிம்மா. அக்கா பேரன் பிறந்திருக்கான். ஆமா சரோஜா. அக்கா இதை எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும். இதோ நான் சொல்லிடுறேன். ராஜுக்கு அப்புறம் என் வீட்டுக்காருக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டேன். சரிக்கா. சரோஜா, என்ன இன்னும் என் மருமகளையும் காணோம் பேரனையும் காணோம். நாங்க வந்தே 10 நிமிஷம் ஆச்சு. குழந்தை பிறந்த 1/2 மணி நேரம் தான் மதினி ஆகுது. இப்போ கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னாங்க. நம்பவே முடியல. நேத்து வரைக்கும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு இருந்தோம். காலையில தூங்கி எந்திக்கோங்கல்ல. எவ்வளவு நல்ல செய்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மதினி. அடியே பொண்டாட்டி சீக்கிரம் வாடி, ஆனா பார்க்கணும் போல இருக்கு. கழுத வலி வந்துருச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லல பாரு. பையன் பிறந்த பிறகு போன் வருது. வாடி சீக்கிரம். அப்படியேதான் மெதுவா நடந்துருவீங்கல்ல. நடந்துருவேன் சிஸ்டர். ராஜு மாமாட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் நமக்கு பையன் பிறந்திருக்கான்னு. வலி வந்ததும் சொல்லுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப குழந்தையே பிறந்துருச்சு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அம்மாவை பார்த்து கேட்போம். அப்படிதான் மெதுவா வாங்க. சரிங்க. பூமாரி என்னங்க நீங்க எப்படி? நான் உங்களை இப்படி பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. உங்களை பார்த்தது சந்தோஷமா இருக்கு. அடியே மெதுவா அப்படியே நடந்தா உங்களை ரூம்ல கொண்டு போய் விட்டுறேன். என்னங்க எப்படி இருக்க? நமக்கு பையன் பிறந்திருக்கான். ஆமாண்டி, பாலாத்த சொன்னாங்க. சந்தோஷம் தாங்கல. அடுத்த செகண்ட் அம்மாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். என்னாலயும் நம்ப முடியலங்க. உங்களை இப்படி பாப்பேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி நிக்காத, உடம்புக்கு ஏதாவது செய்ய போகுது. ரூமுக்கு போலாம். சிஸ்டர் என் குழந்தை உங்க ரூம்க்கு கொண்டு வருவோமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சிஸ்டர், நான் கூட்டு போய்க்கிறேன். இல்ல எங்க மேடம் திட்டுவாங்க. நானே ரூம்க்கு கூட்டிட்டு வரேன். சரிங்க சிஸ்டர், வாங்க. பூமாரி அம்மா, இப்பதான் குழந்தைய பெற்றிருக்காங்க. வழிய மறைச்சு ஒவ்வொரு ஆளா பேசாதீங்க. ரொம்ப நேரம் நின்னா அவங்க உடம்புக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். ரூம்ல கூட்டிட்டு வந்து விடுறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. சரிம்மா. என்னங்க, ஸ்வேதாவை பார்த்துட்டு அப்படியே ஸ்வேதாவும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போலாம். பூமாரி குழந்தைய ஸ்வேதாவும் பாத்துக்குவால. சக்தி ஊர்ல இருந்து வந்துட்டாமா. சக்தி அதனால ஸ்வேதாவை கூப்பிட வருவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். போய் ஸ்வேதாட்ட கேட்டுட்டு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுவோம். சரிங்க, அம்மா தான் சொன்னாங்க. அப்பா வேலைக்கு போயிருவாங்க, தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிருவா. ஸ்வேதாவையும் சேர்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம். சக்திக்கு வேணா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் கூட்டிட்டு போலாம். சரிங்க. என்னங்க இங்க பாருங்க, ஸ்வேதா வெளியே நின்னுட்டு இருக்கா. ஒருவேளை நாம வர லேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நம்மள தேடி தான் நிக்கிறா. சரி போ, என்னன்னு கேளு. ஸ்வேதா. ஹே வாசுகி. சாரி ஸ்வேதா, அம்மா அப்பாவே ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸ்வேதாவை போய் பாரு, தனியா இருப்பான்னு சொன்னாங்க. சாரிமா, கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு. இருக்கட்டும் வாசுகி, எங்களுக்காக தானே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. எங்களுக்காக இல்லையா? இது உனக்கு தேவையா? வேற எதுக்கு வெளியே நிக்கிற? இல்ல, சக்தி ஃபோன் பண்ணா இப்போ என்ன பார்க்க வாரேன்னு. அதான் சக்திய பார்த்துட்டு. ஓ சாரிமா, நாங்க தான் நடுவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? இல்ல நீயும் திருவும் உள்ள போங்க. நான் சக்தி வரானான்னு பார்த்துட்டு வரேன். சரிதாங்க. இவளுக்காக வேக வேகமா கிளம்பி வந்தா இவ என்ன நம்மள உள்ள போய் உட்காருங்கங்கறா. உள்ள போய் உட்கார்றதுக்கு வா, பூமாரி குழந்தைய பார்த்துட்டு வந்துருவோம். அப்பனா ஸ்வேதா? அதான் சக்தி வரல, பாத்துக்குவான். சக்தி வர வரைக்கும் எப்படி தனியா விட்டுட்டு போறது? நாம என்ன கூட வெளியே நிக்கலாமா? நாம அவளுக்கு டிஸ்டர்பா இருக்கும் தான் அவ நம்மள உள்ள போய் உட்காருங்கங்கறா. நீ கூடயே நிக்கிறேங்கற. ஓ அப்படியா? சாரிதான். பியூட்டி. சக்தி. சக்தி. ஏய் பியூட்டி, அதான் நான் வந்துட்டேன்ல. உன்னை பார்க்காம இவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ரொம்ப சாரிமா. உன்னை தனியா விட்டுட்டு போனது தப்புதான். இனி என் பியூட்டியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். சீச்சி, இவளுக்காக நம்மள எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டான் பாரு. எல்லாம் என் நேரம். பியூட்டி, உன்னை தேடி யார் வந்திருக்கான்னு பாரு. யார் சக்தி? அத்தையா? மா, ஏதோ பேசணும்னு சொல்லி வந்தீங்க. பேசுங்க. இல்ல கேளுங்க. என்ன சக்தி? பொறுமா, அம்மா சொல்லுவாங்க. என்ன சித்தியும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கான்? என்னாச்சு இவனுக்கு? அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை ஸ்வேதா அவனுக்கேவும் அவங்க அம்மாவை திட்ட போறாங்களோ? அறிவாளி, ரொம்ப யோசிக்காத. உங்களுக்கு பொறாம? ஆமாமா, ரொம்ப பொறாமத்தான். என்னம்மா பேசாம நின்னுக்கிட்டே இருக்கீங்க? இங்க பாருடி, நான் செஞ்சது தப்புதான். சாரி. போதுமாடா, சொல்லிட்டேன். நான் போறேன் வீட்டுக்கு. மாமா, என்னம்மா மொட்டைக்கட்டையே நீங்க சொல்லிட்டு போனா? நீங்க ஸ்வேதாட்ட சொல்றீங்களா இல்லாட்டி திரு வாசுகிட்ட சொல்றீங்களான்னு எப்படி தெரியும்? சேட்டைய பாரு. டேய், அழகா உங்க மருமகளை பேர் சொல்லி கூப்பிட்டு
மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு வாமான்னு சொல்லுங்க. சக்தி சாரி சொல்லுன்னா சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன வாமான்னு அழைச்சிட்டு போணுமா? விரட்டி விட்டீங்கல்ல, அழைச்சிட்டு தான் போனோம். சக்தி விடு. நீ சும்மா இரு. எப்ப பாரு விடு விடுன்னு சொல்லி வீட்டை விட்டு விரட்டினாங்களா? எல்லாம் ஒன்ன சொல்லணும். ஆரம்பத்துல எல்லாத்தையும் சொல்ல அவங்கள கண்டிக்கிறேன்னு சொன்னேன். கேட்டியா? நான் பாத்துக்கிறேன்னா இப்ப யாரால பார்க்க முடிஞ்சது? சரி திட்டாத. ஆமா மா, சட்டுப்புட்டுன்னு பேசுங்க. சீக்கிரம் என் பியூட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. ம் இருடா, ஏன் அவசரப்படுற? கேட்டு தொலைகிறேன். அம்மா ஸ்வேதா, தப்புதாமா. நேத்து நான் உன்னை வீட்டை விட்டு விரட்டினது ரொம்ப தப்புதான். என்ன மன்னிச்சுக்கோ. என் வீட்டுக்கு வாமா. போதுமாடா? பியூட்டி போதுமா? ஏன் சக்தி ஏன் இப்படி பண்ற? திரும்பவும் நீ அந்த வீட்டுக்கு தான் வரணும். ஓ மனசுல எந்த காயமும் இருக்க கூடாதுல, அதுக்காக தான் அம்மாவையே கூட்டிட்டு வந்தேன் பேசுறதுக்காக. அவங்க மட்டும் இப்ப வரலன்னு நினைச்சுக்கோ, தனியா ஒரு வீடு பார்த்து உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். என்னமோ உன்கிட்ட பேசுறேன்னு வந்துட்டாங்க. ஏன் சக்தி சண்டை போட்டியா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஏய், நீங்க பேசுனது போதும். நான் கிளம்புறேன், நீங்க வாங்க. என்னம்மா கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வந்த மருமகளை அடிச்சு விரட்டி விட்டுருக்கீங்க. திரும்ப அவ ராஜ மரியாதையோட உள்ள வர வேண்டாமா? என்னடா, உன் பொண்டாட்டிக்காக கொட்டு மேளம் எல்லாம் வச்சு குதிரை மேல உட்கார வச்சு அவளை கூட்டிட்டு போவோமா? சேச்சா, குதிரை மேல எதுக்குமா உட்கார வச்சுட்டு என் பியூட்டிய நானே தூக்கிட்டு வரேன். டேய், இங்க இருந்து வீடு வரைக்கும் சக்தி பாத்துட்டே வாங்க. டேய், அவ ஏன் பொண்டாட்டி. உங்க மருமகளா ஏத்துக்கணும்னா ஏத்துக்கோங்க, இல்லாட்டி அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா இனி அவளை கஷ்டப்படுத்தாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. ஓகேவா? என்னங்க சக்தியா இது? அப்பா பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா எப்படி மாறிட்டான் பாருங்க. நீங்களாம் இந்த மாதிரி பாத்துக்குவீங்களா? சரிதான், நீ இப்படி சொல்லலாட்டி தான் ஆச்சரியம். சும்மாங்க, உங்களை மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவ்வளவு நல்ல பையன். போதும் போதும். ஏய் சக்தி என்ன பண்ற? இங்க இருந்து வீடு வரைக்கும் இப்படித்தான். உனக்கு ஓகேவா? என் கூட வீட்டுக்கு வாரியா? நீ இல்லாம நான் எப்படி? சரி வா, அப்பனா போலாம். திரு சொல்லுப்பா, இப்பதான் உன் கண்ணுக்கு நான் தெரிஞ்சேனா? கோச்சிக்காத திரு. என்ன பண்ண? ஒய்ஃப் தானே ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, நான் கிளம்புறேன். வீடு வரைக்கும் இப்படியே தானா? ஆமா, வீட்டுல போய் சோபால தான் இறக்கிடுவேன். ஓகே ஓகே, கிளம்பு. வாசுகி நான் கிளம்புறேன். ஓகேமா, இப்படி கிளம்புறேன்னு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. எனிவே ஹாப்பி தான். பார்த்து போயிட்டு வாங்க. பா, 2 நாள் கழிச்சு இன்னைக்குதான் சிரிச்சிருக்கா. அப்படியே சிரிப்போடையே போ. சக்தி போதும், கீழே இறக்கி விடு. நான் நடந்தே வரேன். அம்மானா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அதுக்கு என்னால முடிஞ்சது. ஏய் சக்தி, பேசாம வரணும். டேய், நான் கிளம்புறேன். இருமா, அப்படியே நடந்தே போலாம். சரி ஓகே, வயசான காலத்துல நீ எப்படி நடந்துகிட்டு போ, நீ கார்லயே போ, நான் இப்படியே கூட்டிட்டு வந்துடுறேன். எப்படியும் போய் தொலை. சக்தி, இதனால அத்தைக்கு கூட கொஞ்சம் தான் கோபம் வரப்போகுது. வரட்டும், இனி என்னன்னாலும் பாத்துக்கலாம். போலாமா? வா, நாமளும் போலாம். இனிமேல் இங்க இருந்தோம் சரிப்பட்டு வராது. ஆமா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். கண்ணே கணியே உனை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடே காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானதே. குமாரி, என் பையனை பாத்தியா? அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். பாருங்க அத்தை, எப்படி சொல்றாங்கன்னு. ஏய் ராஜு, கண்ணு மட்டும் தாண்டா உன்ன மாதிரி இருக்கு, மிச்சப்படி என் மருமகதான். மா, நீங்களுமா? பாக்கலாம். என் பையன் வளர வளர அப்படியே என்ன ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருப்பான். என்னங்க? என்னமா? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளுங்க. கிஃப்ட் வீட்ல இருக்கு, எப்படி உங்களுக்கு கொடுக்க? இளமதிக்க முடியாத கிஃப்ட் என் பையனையே பெத்து கொடுத்திருக்க. இதுக்கு மேல என் பிறந்தநாளுக்கு என்ன கிஃப்ட் வேணும்? அதானேடா, கரெக்டா பாரு. உன் பிறந்தநாள் அன்னைக்கு உன் பையனும் பிறந்திருக்கான். டேய், வருஷம் மட்டும் தான்டா வேற, ஜெபடி கிழமை தேதி எல்லாம் ஒண்ணுதான். அப்படியாமா? ஆமாண்டா. பாத்தியா, இதை விட வேற எனக்கு என்ன வேணும்? நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசையாகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா.